நிச்சயமாக என் ரப்பு என்னுடன் இருக்கிறான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார். உம் கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என மூசாவுக்கு வகி அறிவித்தோம். அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது. பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது. பின்தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நாம் நெருங்கச் செய்தோம். மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம். பிறகு மற்றவர்களை, பிராவுனின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்து விட்டோம். நிச்சயமாக இதிலே அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. நபியே, நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைத்தவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹீமின் சரிதையையும் ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் தந்தையையும் தன் சமூகத்தவரையும் நோக்கி, நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள், நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், நாம் அவற்றின் வணக்கத்திலேயே நிலைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இப்ராஹீம் கூறினார், நீங்கள் அவற்றை அழைக்கும் போது அவை காது கொடுத்து கேட்கின்றனவா, அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது தீமை செய்கின்றனவா எனவும் கேட்டார். அப்போது அவர்கள், இல்லை, எங்கள் மூதாதையர் இவ்வாறே வழிபாடு செய்ய நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். அவ்வாறாயின் நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறினார். நீங்களும் உங்கள் முந்தைய மூதாதையர்களும் நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளே. அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனை தவிர அவனே காப்பவன். அவனே என்னை படைத்தான், பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கிறான். அவனே எனக்கு உணவளிக்கின்றான், அவனே எனக்கு குடிப்பாட்டுகிறான். நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். மேலும் அவனே என்னை மரிக்கச் செய்கிறான். பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான். நியாய தீர்ப்பு நாளன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இறைவனே, நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக. மேலும் சாலிகானவர்களுடன் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக. இன்னும் பின்வரும் சந்ததியரின் நாவினால் எனக்கு சத்தியத்தின் நற்பெயரை உண்டாக்குவாயாக. இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனபதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக. என் தந்தையாரையும் மன்னிப்பாயாக. நிச்சயமாக அவர் வழிகட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார். இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்கு உள்ளாக்காதிருப்பாயாக. அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனும் அளிக்க மாட்டா. எவர் ஒருவர் பரிசுத்த இருதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார். பயபக்தி உடையவர்களுக்கு அருகில் சுவனபதி கொண்டு வரப்படும். வழி தவறியவர்களுக்கு எதிரே நரகம் கொண்டு வரப்படும். இன்னும் அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் வணங்கி வழிபட்டவை எங்கே என்று. அல்லாஹ்வை அன்றி மற்றவற்றை வணங்கினீர்களே, இப்போது அவை உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனும் உதவி செய்து கொள்ளுமா? பின்னர் அவை முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படும். அவையும் அவற்றை வணங்கி வழிதவறி போனவர்களும் இப்லீஸின் சேனைகளும் ஆகிய எல்லோரும் கூட்டாக அவ்வாறு தள்ளப்படுவார்கள். அதில் அவர்கள் தங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு கூறுவார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையான வழிகேட்டிலேயே இருந்தோம். உங்களை நாங்கள் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாக இருப்பவனுடன் சரிசமானம் உள்ளவையாக ஆக்கி வைத்தோமே. அப்போது இந்த குற்றவாளிகள்தாம் எங்களை வழிகெடுத்தவர்கள். ஆகவே எங்களுக்காக பரிந்து பேசுவோர் இன்று எவரும் இல்லை, அனுதாபம் உள்ள உற்ற நண்பனும் இல்லை. நாங்கள் உலகத்துக்கு மீண்டும் செல்ல வழி கிடைக்குமாயின் நிச்சயமாக நாங்கள் மூமீன்களாகி விடுவோமே என்றும் கூறுவார்கள். நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. மேலும் நிச்சயமாக உங்கள் ரப்பு யாவரையும் மிகைத்தோனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நூஹ் உடைய சமூகத்தாரும் இறைதூதர்களை பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய சகோதரர் நூஹ் அவர்களிடம் கூறியபோது, நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்ச மாட்டீர்களா? நிச்சயமாக நான் உங்களுக்கு இறைவனால் அனுப்பப்பெற்ற நம்பிக்கைக்குரிய தூதனாவேன். ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு வழிபடுங்கள்.
இதற்காக நான் உங்களிடம் கூலி எதுவும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனிடம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள் என்று நூஹ் கூறியபோது அவர்கள், தாழ்ந்தவர்கள் உம்மை பின்பற்றும் போது மீது நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று கூறினார்கள். அவர் கூறினார், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் அறிய மாட்டேன். நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பின் அவர்களுடைய கேள்வி கணக்கு பற்றிய விசாரணை என்னுடைய ரப்பிடம்தான் இருக்கிறது. தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக மோமீன்களை நான் விரட்டி விடுபவன் அல்லன். நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனே அன்றி வேறில்லை. அதற்கு அவர்கள் கூறினார்கள், நூஹே, நீர் பிரச்சாரத்தை விட்டும் விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் கல்லால் எறிந்து கொல்லப்படுவீர் என்று கூறினார்கள். அவர் கூறினார், என் இறைவனே, என்னுடைய சமூகத்தார்கள் நிச்சயமாக என்னை பொய்யாக்கி விட்டார்கள். ஆகவே நீ எனக்கும் அவர்களுக்கும் இடையே தீர்ப்பு செய்து என்னையும் என்னுடன் இருக்கும் மூமீன்களையும் ரட்சிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நிறைந்திருந்த கப்பலில் ரட்சித்தோம். அதன் பிறகு எஞ்சி இருந்தவர்களை நாம் மூழ்கடித்தோம். நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்வதில்லை. நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஆது கூட்டத்தினரும் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூத், நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று கூறியபோது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய இறைதூதன் ஆவேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கு எல்லாம் ரப்பானவனிடமே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கின்றீர்களா? இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கின்றீர்களா? இன்னும் நீங்கள் எவரையும் ஏதும் குற்றங்களுக்காக பிடித்தால் மிகவும் கொடியவர்கள் போல் பிடிக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருள்களையெல்லாம் கொண்டு உங்களுக்கு உதவி அளித்தவனை அஞ்சுங்கள். இன்னும் அவன் உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு உதவி அளித்தான். இன்னும் தோட்டங்களையும் துறவுகளையும் கொண்டு உதவி அளித்தான். நிச்சயமாக உங்கள் மீது கடினமான வேதனை வரவிருக்கும் நாளை பற்றி அஞ்சுகிறேன் என கூறினார். இதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் அல்லது நீர் எங்களுக்கு உபதேசம் செய்பவராக இல்லாதிருப்பினும் இரண்டுமே எங்களுக்கு சமம்தான் என கூறினார்கள். வேதனை நாள் என அச்சுறுத்தும் இதெல்லாம் முன்னவர்களின் வழக்கமே அன்றி வேறில்லை. மேலும் நாங்கள் வேதனை செய்யப்படவும் மாட்டோம். இவ்வாறு கூறி அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள். ஆதலின் நாம் அவர்களை அழித்தோம். நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை. நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கின்றான். சமூது கூட்டத்தாரும் இறைதூதர்களை பொய்ப்பித்தனர். அவர்களிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹ், நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று கூறியபோது, நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய இறைதூதனாவேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். மேலும் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. நிச்சயமாக எனக்கு உரிய கூலி அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவனிடமே இருக்கிறது. இங்கு உள்ள சுகபோகத்தில் நீங்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக விட்டு வைக்கப்படுவீர்களா? தோட்டங்களிலும் துறவுகளிலும் வேளாண்மைகளிலும் மிருதுவான குலைகளை உடைய